நேர்களே, காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிலிருந்து ஏன் விலகினார்? அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் திமுகவினுடைய அழுத்தம். இந்த ஒரு தலைப்பு வச்சு நம்முடைய பார்வைய நாம உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க எனது பார்வை. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு மதச்சார்பின்மை, சாதி விரோத நடவடிக்கை, பெரியாருடைய திராவிட தேசியம், இந்த 3 அடிப்படை தான். சாதி, மதம், திராவிட தேசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா கடந்த 5 ஆண்டுகளாக அவருடைய கொள்கையின் பால் திமுக வெற்றி பெற்றதா, நிறைய செஞ்சிருக்கிறாங்களா என்பது ஒரு கேள்விதான். குறிப்பாக வேங்கை வயல் போன்ற விவகாரங்களில் எல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் திமுக ஒரு பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற மனக்குறைகள் மறைபொருளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா திமுகவை அவர் ஏன், என்ன லாபத்துக்காக இருக்கிறார் என்ற கேள்விக்கு அவரே பதிலளிக்கிறார். மதச்சார்பின்மை, சனாதனத்துக்கு எதிரே என்கின்ற ஒரு அடிப்படையிலும், அதை தாண்டி தேர்தல் அரசியல்ல வெற்றி என்பது தவிர்க்க முடியாது. அப்ப தேர்தல் அரசியல்ல தவிர்க்க முடியாத இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பயணிக்க விரும்புவதாகவும், அந்த பயணத்தில் தனக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிட்டுத்தான் எந்த ஒரு அரசியல் தலைவனும் பயணிக்க முடியும். அந்த அடிப்படையிலே தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து, அதுல அவரு போட்டியிடுகிற தொகுதிகளை நாம இப்ப பார்த்தா நமக்கு தெரியும். அதுல அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார் கோயில் கொடுத்திருந்தார்கள். திருப்போரூர், பெரியகுளம், அரக்கோணம், திண்டிவனம், பன்ருட்டி, கள்ளக்குறிச்சி, செய்யூர் ஆகிய தொகுதிகள்ல அவருக்கு கொடுத்திருந்தாங்க. திண்டிவனத்துல தோழர் வன்னியரசு நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவனுடைய சொந்த அக்கால் மகள் மாலத்தி அவர்கள் கள்ளக்குறிச்சியில நிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் அதாவது காட்டுமன்னார் கோயில் நிற்பதாக அறிவிப்பு. ஆனால் திடீரென்று ஏன் அவர் போட்டியிலிருந்து விலகி இளைய பெருமாளுடைய மகன் ஜோதிமணிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத பேசப்படுது. அதற்கு அவரே பதில் சொல்கிறார். நான் ஐயா இளைய பெருமாள் இந்த சமூகத்திற்கு செய்த நற்செய்திகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என நான் விரும்பினேன். அதற்காக அவரை நான் நிறுத்துவதற்காக ஏதாவது அந்த குடும்பத்திற்கு செய்யணும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தது. அதனால எனக்கு இருக்கக்கூடிய தொகுதியில நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப ஆரம்ப கட்டத்தில் திருமாவளவன் சொன்னதை இன்றைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஸ்ட்ராட்டஜி மாற்றம், அதாவது தந்திரோபாய நடவடிக்கையை தான் மூலோபாய கருத்துக்கள் அடிப்படையிலும் விடுதலை சிறுத்தைகள் சந்திக்கிற பல துரோகங்களுக்கும் பல சதிகளையும் சந்திப்பதற்கு நான் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்காக என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச், முறைமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலிசி சேஞ்ச், இதுதான் அவரு வெளிப்படையாக சொன்னார். ஒரு அரசியல்வாதி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஒருவேளை அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு போட்டியிட போகிறார் என்ற ஒரு அறிவிப்பானையை வழங்கி அதன் மூலமாக உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு கூட தலைவர் நம்மோடு நிற்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்று அவர்கள் தொண்டர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அவருக்குள் புதைந்திருப்பது, இதிலே வேற ஒருத்தரை நிறுத்த வேண்டும், நாம் எம்பியாக தொடரலாம் எஞ்சிய ஒரு 2.5 ஆண்டுகளுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட கருத்து திமுகவினுடைய அழுத்தத்திற்கு அவர் பணிந்தார். அது என்ன, திமுக என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் அவர் ஒரு தனி கட்சி. சாவரினிட்டிங்கிறது தேசத்துக்கு மட்டுமில்லை, இறையாண்மை என்பது ஒவ்வொரு அமைப்புகளுக்குமே உண்டு. அவர்களுக்கு ஒரு சட்ட திட்டம் உண்டு, கூடுதல் உண்டு, கலைப்பு உண்டு, எல்லாமே உண்டு. திருமாவளவன் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அதற்கும் திமுகவுக்கும் என்ன? ஆரம்ப கட்டத்தில் திமுக கூட இல்லையே, அதிமுகவோடு இருந்தார். ஐயா மூப்பனாரோடு எல்லாம் அவர் பயணித்தவர் கடந்த காலங்கள்ல. அப்ப இன்றைக்கு திமுகவோட ஏன் 2016 மக்கள் நல கூட்டணிக்கு அவர் ஒரு மிக முக்கிய ஒரு சப்ஜெக்ட், அதாவது அதுல ஒரு பார்ட்னர் இருந்தார். இப்பொழுது அவர் தொடர்ந்து பயணிக்கிறது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கடும் போக்குவாதிகள் கடுமையாக பேச ஆரம்பித்தவுடன் தலித் விடுதலை, சிறுபான்மையினர்கள் விடுதலை என்ற ஒரு கோட்பாட்டிலும் பெரியாரிய கோட்பாட்டின் அடிப்படையிலும் அவர் பயணிப்பதாக அவர் சொல்லுகிறார். இதுல திமுக என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? அவர் முதல்ல சொல்லியிருப்பாரு, அது ஒரு அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம். அதே சமயம் திடீர்னு யோசிச்சு பார்த்திருப்பார், சரி நம்ம எதுக்கு பண்ணணும், நல்ல ஒரு சமூகத்திற்கு சேவை செய்த ஒருத்தரை நாம நிறுத்தலாமே அப்படின்னு நிறுத்திட்டு கூட அவர் மாத்திருக்கலாம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பின்னடைவாக ஆவாதா? திமுக எந்த அடிப்படையில் அழுத்தம் கொடுக்க முடியும்? நான் நிக்கிறேங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன? எங்க தொகுதி எங்களுக்கு 8 கொடுத்துட்டீங்க, இந்த தொகுதியில நான் நிக்கிறேன்னு திருமாவளவன் சொன்னா திமுக என்ன செய்வான்? திமுகவால என்ன செய்ய முடியும்? அது என்ன சொன்னாங்க, நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரக்கூடாது, அதாவது போற போக்குலயே பேசுறது.
அதல்ல சரி உண்மை. நம்மளை பொறுத்தவரை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே பார்வைதான். திராவிட முன்னேற்ற கழக அரசு அழுத்தம் கொடுத்தெல்லாம் திருமாவளவன் அதிலே அவர் பேக் அடிக்கவில்லை. அவர் சொன்னதும் ஒரு சில ரகசிய காரணங்களுக்காக. இப்பொழுது அவர் விலகுவதும் சில ரகசிய காரணங்கள் இருக்கலாம். ஒரு கட்சியை பொறுத்தவரை 1008 நிகழ்வுகள் உண்டு. அது முன்னிருக்கலாம், பின்னிருக்கலாம். எல்லாத்தையுமே பொதுக்களத்திலே விமர்சனம் செய்து கொண்டிருக்க முடியாது. அவர் டெல்லியில எம்பியாக இருந்தால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அவர் உள்ளே சென்றால் நல்லாக இருக்கும் என்று கூட நம்பலாம். இப்போ உடனே அவர் வந்துவிட்டால் மந்திரி பதவி கேட்பார், அது கேட்பார், இது கேட்பார். அதெல்லாம் நீங்கள் ஏன் கற்பனை செய்ய வேண்டும்? அவர்தான் தலைவர், அவருக்குத்தான் ஓட்டு. அவரை எதிர்த்து யாராவது வெளியே போய் நின்றாலும் செல்லா காசு ஆகிவிடுவார்கள். அது எல்லா கட்சிக்கும் உள்ள அடையாளம் தான். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு எதிராக யாராவது அந்த கட்சியில இருந்து போய் எத்தனையோ பேர் இருக்காங்க, யாருமே ஒரு உருப்படியா இல்லை. ஏன் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் உருப்படியாக நிற்கிறார்கள்? அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் கோர் ஐடியாலஜில ஹோல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ப்ரொஃபஷன் ப்ரோக்ளமேஷன் அதை மக்களிடத்திலே சொல்கிறார்கள், ஒரு பிரகடனமாகவே அறிவித்திருக்கிறார்கள். அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனை ஓவர் கம் பண்ணி பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று, இது கட்சிக்குள் இருந்து யாராவது அவருக்கு விரோதமாக செயல்பட்டார். இரண்டாவது, கூட்டணி கொடுத்து விட்டது. கூட்டணி யாரை நிறுத்துவது, யாரை நிறுத்தக்கூடாது என்பது ஒவ்வொரு கூட்டணிக்கு உள்ள விஷயம். அவர் வெதர் ஹி மே பி கண்டினியூஸ் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம், இல்லன்னா அவருக்கு பிடிக்கலப்பா நான் தமிழ்நாட்டு அரசியல வர்றேன்னா அது அவர் இஷ்டம். திமுக நீங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றீங்க, ஏன் வர்றீங்க, ஏன் வரக்கூடாது, நீங்க வந்தாச்சுன்னா எங்களுக்கு போட்டியாவுமே, சட்டமன்றத்துல உதயநிதியை கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பாங்க? புரியல எனக்கு. அப்படி அழுத்தம் கொடுக்கறதுக்கு அப்ப சொன்னா அவர்களுடைய மதிப்பீடு போயிடாதா? ஒண்ணு சொல்லலாம், இடம் கொடுக்கும் போது 5 கேட்கலாம், 8 கேட்கலாம். சில தொகுதிகள் இந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும்னு அவர் கேட்கலாம், இவங்க தர முடியாதுங்கலாம். இல்ல இதை மட்டும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லலாம். இல்ல அதை அப்படித்தான் நடந்திருக்கிறது. திரு கருணாநிதியுடைய காலத்திலே ஒரு தொகுதியை விட்டு தர மாட்டேன்னு சொன்னார் கருணாநிதி. கடைசியில திருமாவளவன் அவர்கள் அதை ஸ்ட்ராங்கா கேட்டு நீ நின்னா மட்டும்தான் நான் உனக்கு தரேன்னு சொல்லி திரு கருணாநிதி அவர்கள் அழைத்து கொடுத்த கதைகள் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது அழுத்தத்தின் வாயிலாக அவர் நாடாளுமன்றத்தை விட்டு வர மறுத்தார், எடுத்த முடிவை மாற்றினார். இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கையில கொடுத்த காதுல பூ சொல்லக்கூடிய பொய்யாக தெரிகிறது. அவர் சொன்னதும் அதுல ஒரு விஷயம் இருக்கிறது. அவர் திடீரென காட்டுமன்னார் கோயிலிருந்து விலகி ஜோதிமணி அறிவித்ததும் அதற்கு ஒரு விடயம் இருக்கிறது. அதனுடைய காலங்கள் அதற்கான பதில் சொல்லும். ஆனால் ஒன்று, இந்த தேர்தலில் திமுகவோடு அவர் தொடர்ந்து, அதாவது மதச்சார்பின்மை என்கின்ற ஒரு அடித்துவத்தில் அந்த வண்டியை இணைத்து போகிற கப்பலில் அல்லது தொடர் வண்டியிலே அவரும் ஒரு மூலப்பொருள். அவர் இல்லாமல் இந்த வண்டியை இழுக்க முடியாது. அப்படி ஒரு மதச்சார்பின்மையில் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பவர். கசப்புணர்கள் வரும். அந்த கசப்புணர்கள் காலம் அதற்கான பதிலை ஈட்ட போகிறது. எப்போதும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலில் உண்மையிலேயே நாம் பாசிட்டிவா நெகட்டிவா இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத சில நிலைப்பாடுகள் ஏறும். ஆட்சிக்கு அவர் வருவார், இவ்வளவு வருவார்னு சொல்ல முடியாத அளவுக்கு, கட்டாயம் சொல்ற அளவுக்கு நம்மகிட்ட தகவல் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் பல புதிய சுப செய்திகளை சிலருக்கு சொல்லும், சிலருக்கு அழுக்கடைந்த அவமானகரமான அபாயகரமான செய்தியாகவும் அது அமையும். அந்த அடிப்படையில சிறுத்தைகள் ஒரு துணை கட்சி தான். பொதுநீர் மைய நீரோட்டத்தில் கலப்பதற்காகத்தான் அவர்கள் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொது தொகுதியில அதிகமாக எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்பதே மைய நீரோட்டத்தில் எல்லோரோடு நாங்களும் சமம்தான், எங்களை ஒதுக்கி வைத்து அசிங்கப்படுத்த வேண்டாம் என்பதுதான் அவருடைய அந்த கோரிக்கை. அதற்காகத்தான் அது இந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் தொல் திருமாவளவனுக்கு திமுக ஒரு பெரிய பிரஷர் கொடுத்த மாதிரி எனக்கு அது தெரியல. ஆனால் அடுத்த முறை, இந்த முறை அவர் திமுகவோடு நிறைய முரண்படலாம். அதுல எனக்கு ஒத்த கருத்து இருக்க மாதிரிதான் தெரியுது ஒரு செய்தியாளனா. ஏன்னா இன்னும் அவர் அவமானத்தை தொடர மாட்டார். அதுல நம்பிக்கை இல்லை. இன்னும் அவமானத்தை அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் வேங்கவயல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கசப்பான உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த நாடாளுமன்றத்திலெல்லாம் பல நிலைகள் மாறலாம். அதுவரை நாம் காத்திருப்போம். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.